ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மாப்பிள்ளை சம்பா அவல் உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே 1.5 கப் மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடுறேன். நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை ஊற வச்சிடலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கணும். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1.5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 கையளவுக்கு வேர்க்கடலை, 2 கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணது, 4-5 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றளவு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஊற வச்சுருக்க அந்த அவல் எடுத்து இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து அப்படியே இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மிதமான சூட்டில். நிமிஷம் கழித்து இப்போ திறந்து அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பரான இந்த அவல் உப்புமா அழகாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.